பாப்பா, தம்பி வாயா சாப்பிட வாங்க. இந்த வரேம்மா. வாடா தம்பி, உட்கார்றா. பாப்பா தள்ளி உட்காரு, உட்காந்து நீயும் சாப்பிடு. சண்டை பிடிக்காம சாப்பிடணும். அம்மா இவன் தான்மா. நீ சாப்பிட்டுட்டு ஒழுங்கா டியூஷன் கிளம்பு. பாப்பா சாப்பிட்டுட்டு நீ வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பி. சரிம்மா. என்னால் முடியலம்மா, எம்பிட்டு வேலையத்தேன் காலையிலேருந்துப்பா. ஏய், டப்பால காசு வச்சிருந்து எங்கம்மா? தம்பி நீ பாத்தியாடா? இந்த மாசம் சம்பளம் வாங்கின காசுலாம் மொத்த காசும் வச்சிருந்தேன். டப்பாக்குள்ள தாண்டா வச்சிருந்தேன். என்னடா சொல்ற? உங்க அப்பா எங்க போய் எடுத்துட்டு போய் குடிச்சு விட்டானாடா? நான் வேற எங்கேயும் வைக்கலையே, இந்த டப்பால தானே வச்சேன். ஏய் முனியம்மா, ஏய் ஏதாவது செஞ்சா சத்தம் போட்டுக்கிருக்கா? காசை நான் தாண்டி எடுத்து நான் தான் குடித்தேன். அவன் டப்பாவில் வச்சிருந்த காசை. அதுக்கு என்ன அப்பா? பாவி மனுஷா, இந்த காசு டப்பால வச்சிருந்தனே, காசு எடுத்துட்டு போயிட்டியா? ஆமாடி, நான் தாண்டி எடுத்துகிட்டு போய் குடித்தேன்டி. இன்னும் குடிப்பேன்டி. இன்னும் காசு பிடுங்க தாண்டி வந்தேன் வீட்டுக்கு. என்னடி பண்ணுவ? பாவி, இப்படி மும்பிட்டு அசால்ட்டா சொல்றியே. வம்பாடு வட்டு சம்பாரிச்ச ஒரு மாசம் சம்பள காசியா? நல்லா சம்பளம், நீ பெரிய சம்பளம். என் காசு அங்காடி, இன்னும் காசு குடுறி, நான் போய் குடிக்கணும்ப்பா. இந்த 2 பிள்ளையில வச்சுக்கிட்டு நான் வர்ற சிரமம் கொஞ்சம் நெஞ்சமா? என் பிள்ளைய முகத்தை பாரியா, அந்த பயலை பாரியா, ஃபீஸு கட்டணுமே அந்த மாசம். என் பிள்ளையில வெளியில நிக்க வச்சுட்டாங்க. ஏய், நீ ஃபீஸை கட்டு. ஃபீஸை கட்டாமல் போ. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம போ. என்னத்தையும் பண்ணித்தோல. நீ வேலைக்கு போகாம இரு. ஏன்னா காசை குடிக்க. குடியார பயலே, உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், 2 பிள்ளைங்க, உன்னைய கட்டிக்கிட்டு மும்பிட்டு கஷ்டப்படணுமா? இதில் என் காசையும் எடுத்துட்டு போய் இப்படி குடிச்சிட்டு வந்துட்டியாடா? ஐயோ, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த மாசத்துல? ஏ செயினை குடி, சங்கிலியை குடுறி. விட்றி அக்கறை தாண்டி வந்தேன். அடிச்சு நான் மூஞ்சி முறை உடச்சு விடுறேன். குடுறி. ஏன் இப்படி ஐயா படுத்துவ? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஐயோ, இப்படி சித்திரவதை பண்றானே. ஏய் போடி. ஐயோ, இந்த பூமியில இவ்வளவு கஷ்டத்தோட பாப்பா தம்பி நம்ம வாழணுமாயா? இன்னியும் நம்ம இந்த பூமியில வாழணுமா? நம்மளதான் காப்பாத்த ஒருவரும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்றைக்கு கொட்டாம்பட்டி கிராமத்திற்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம். சகோதரிமார்கள் 2 பேராக இந்த பகுதிகளுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை முழு தைரியத்தோடு செய்துட்டு நீங்கள் வரும்படியாகவும், அதன் பின்பாக சகோதரர்களும் இந்த பகுதியில் ஊழியம் செய்ய வருவார்கள். நீங்கள் இந்த பகுதியில் ஊழியம் செய்து ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் வாங்கி வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் இருக்கிற சுவிசேஷகர் ஒரு பாடலை பாடி முடித்த பின்பு 2 பேராக இந்த பகுதியில் கடந்து சென்று ஊழியத்தை செய்து வருவோம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஏசப்பாவை நம்பி நீங்க வாங்க 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 வாங்க. கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, ஏசப்பாவை நம்பினாலே போதுங்க. கொட்டாம்பட்டி ஐயா வாங்க, கொட்டாம்பட்டி அம்மா வாங்க, ஏசப்பாவை நம்பி நீங்க வாங்க 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 வாங்க. கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, ஏசப்பாவை நம்பினாலே போதுங்க. குடிகார கணவனால பிரச்சனையா, சண்டை போடும் மனைவியால பிரச்சனையா, குடிகார கணவனால பிரச்சனையா, சண்டை போடும் மனைவியால பிரச்சனையா, தற்கொலை எண்ணத்தால பிரச்சனையா,
யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். இந்த மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை குடிக்கிறவர்களுக்கும் தானே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொட்டாம்பட்டி அருமையான சகோதரர்களே, தகப்பனே, ஐயா, அந்த மதுபானத்தை நீங்கள் பார்க்காதீர்கள். அது பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். அதை நீங்கள் குடிக்கும் பொழுது விரியனை போல தீண்டும், பாம்பை போல கடிக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு உங்களை நோயிலிருந்து விடுதலையாக்குவார், பேயிலிருந்து விடுதலையாக்குவார், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். தேவையுள்ளவர்கள், இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த ஆண்டவராய் இயேசு எனக்கு வேணும் என்று தேவையுள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையும் தருவார். ஆமேன், ஆமேன். ஏ மாயாண்டி, ஏ கருப்பா, வெள்ளையா, காத்தமுத்து, அந்த ஆள் கொட்டடிச்சு பாடினா பார்த்தியா? கொட்டாம்பட்டிக்காரெல்லாம் குடிகார பையனு. என்னது கொட்டாம்பட்டிக்காரங்க குடிகாரங்களா? அவனை சும்மா விடலாமாயா? நீங்கள் கொட்டாம்பட்டிக்காரன் யாருங்கிறத காட்டணுமையா அவனுக்கு? காட்டிருமையா, காட்டிடுவோம். ஆமாப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? தேவையில்லாம ஏதாவது பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு, ஏசாமியை பத்தி பாடிக்கிட்டு இருக்காரு. யார் அந்த பாஸ்டர்? தூக்கணுமே அவரை. மூக்கா, நம்மளாம் யாருன்னு தெரியலவங்க, நம்மளாம் சம்பவம் பண்றவங்க. ஊரை விட்டு விரட்டன இல்லாட்டி அவங்கள கைகால உடைச்சிருவோமையா, உடைச்சிருவோம். மூக்கா, கருப்பா, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. அவங்க வராங்க போகிறாங்க, அவங்க இந்த கிராமத்துக்கு நல்லது தானே பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து ஏதாவது ஏழரை கூட்டி பிரச்சனையை பண்ணிடாதீங்கப்பா. போங்கப்பா, போங்க போங்க. டேய், இது நம்ம சண்டே ஸ்கூல் அக்காடா. வாடா வாடா போவோம். ஹலோ அக்கா. ஹலோ அக்கா. வா தம்பி, பாப்பா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? போன முறை வந்தவங்கலாம் வந்திருக்கீங்களா? செக் பண்ணுங்க. உட்காருங்க. எல்லாரும் வந்திருக்கோங்க்கா. அமைதியாக உட்காருங்க, வரிசையாக உட்காருங்க. வெரி குட். நல்லா வரிசையாக உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கோங்க்கா. சரி, அப்போனா நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ண வசனம், பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அக்கா, மறந்துட்டேனேக்கா, ஞாபகம் இல்லையே. என்னப்பா தம்பி இப்படி சொல்கிற? அப்போனா படிக்கிற படிப்பையும் மறந்துடுவியா? ஆமாக்கா, அதனால தான் ஸ்கூலில் என்னால் ஃபஸ்ட் ரேங்கே வாங்க முடியலை. அப்போனா நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்ட்டு உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆமாக்கா. அப்போனா தேவன் சொல்கிறாரு, அவர்தான் நம்மளுக்கு ஞானம், புத்தி, ஆலோசனை, அறிவெல்லாம் அவர் தர்றாரு. ஏசப்பா நம்மளுக்கு தருவார். எப்போ தருவார்னா, அவருக்கு நம்ம பயப்பட்டு நடந்தோம்னா ஞானத்தையும் அறிவையும் நம்மளுக்கு தருவார். இப்போ ஒரு வசனம் பார்க்கலாம். அவர் ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிற அந்த வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுவதுன்னா பொய் சொல்வது, திருடுவது, கீழ்ப்படியாமல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, இப்படி போன்ற தீமையான காரியத்தை விட்டு நீங்கள் விலகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுவதுன்னு அர்த்தம். இப்படி கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் உங்களுக்கு தருவார். நீங்கள் நல்ல ஞாபக சக்தியோடு படிப்பீங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவீங்க. சந்தோஷமா, ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கோங்க்கா. சரி, அமைதியாக இருங்க. நாங்கள் 2 பேரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஏ வெள்ளையா, அங்கே பாரு, அவன் மவனை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. உன் மவன் அவங்க பின்னாடியே போயிடுவான் போலையா? போய் அவன் மவனை கூட்டுவாயா? என்னது முட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இந்தா போய் அவனை தூக்கிட்டு வரான் பாரு. தூக்குவேன். ராஜா, இங்கே வா. இங்கே ஏன் வந்த? கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றிடுவாங்க. இங்கே வராத. அப்பா போப்பா, இவங்க நல்லதுதான்ப்பா சொல்லித்தராங்க. வாரம் பிஸ்கட்லாம் வாங்கி தராங்கப்பா. நான் வரமாட்டேன்ப்பா, போப்பா. பாத்தியா வெள்ளையன் வீராப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்த முறை நீங்கள் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஓகேவா? பாய். பாய்க்கா. வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3:30க்கெல்லாம் வந்துடுறீங்க. சொன்னதுவே சொல்லிட்டு இருக்கீங்க, மனுஷனை தூங்க விட மாட்டேங்க. உன் பேர் என்னையா? எலியா. பேரை கேட்டா எலியா பூனையான்னு நம்மளே கேட்குற. இந்த பாருங்கம்மா, கிளம்புங்க. அம்மா போங்கம்மா, இடத்த காலி பண்ணுங்கம்மா.
நிற்க நிற்க உங்களுக்கு தான் பிரச்சனை. போங்க போங்க. பிரதர் கோவப்படாதீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பிரதர் இந்தாங்க இதை படிங்க. தேவன் எவ்வளவு நல்லவருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. டேய் கண்ணா, வந்துட்டேன் மேம். எங்கடா போன? நான் சண்டே கிளாஸ் போயிட்டு வந்தேன் மேம். யாரை கேட்டு போன? அக்காட்ட சொல்லிட்டு தாம்மா போனேன். ஆமாம்மா, என்கிட்ட சொல்லிட்டு தாம்மா போனா. சரியா தங்கம், இங்க வாயேன், அம்மா அவனு சொல்கிறேன். அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கண்டி தங்க பிள்ளை. ஊருக்கம்மா போகிறோம். இல்லைப்பா, நீங்கள் பார்க்க உங்கள் அப்பன் குடியாரனா இருக்கேன். குடிச்சு இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அது மட்டுமா, ஊரை சுற்றி கடேண்டா, நம்மளால வாழ முடியலடா. பார்க்குற எல்லாரும் அசிங்கமாக பார்க்குறாங்கப்பா நம்மளை. இந்த பூமியில் வாழ வேணாம் சாமி. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்துடலாம்ப்பா. ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லைடா, நீங்கள் 2 பேரும் சிறு பிள்ளைங்க. உங்களை விட்டுட்டு சாக எனக்கு மனசு வரல இல்லைப்பா. எப்படிப்பா நான் உங்களை விட்டுட்டு சாவேன்? இந்த குடியார மனுஷனோட வாழவும் முடியலை. உங்களை விட்டுட்டு என்னால் சாக முடியாதுப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்துடலாம். இப்படிலாம் பேசாதீங்கம்மா, பிரச்சனை சரியாயிரும்மா. இல்லை சாமி, அம்மா தரேன், இதை சாப்பிட்ருங்கப்பா. அம்மா நல்லது தானப்பா செய்வேன். அம்மா யாரோ கதவை தட்டுறாங்கம்மா. வந்து கேட்குது பாருங்க. வேற யாருமா இருப்பா? உங்க இந்த குடியார அப்ப நான் தாண்டி இருப்பேன். அம்மா அந்த போய் கதவை திறக்கிறேம்மா. வேணாண்டா. அம்மா வணக்கங்கம்மா. என்னம்மா வேணும் உனக்கு? நாங்கள் அலேலியா டவர்லேருந்து ஊழியம் செய்கிறதுக்காக வந்திருக்கோம்மா. இந்த வருமா, பேசாம வெளியில போறியா இல்லையா? அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கம்மா, கோவப்படாதீங்கம்மா. என்னத்த கோவப்படாதீங்க? 2 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்களேன். ஐயோ நீ பேசி என்னம்மா ஆக போகுது எனக்கு? உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்கள்கிட்ட இருக்குமா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ நீ தீர்த்து வச்சிருவ. கண்டிப்பாக இயேசுவால் தீர்த்து வைக்க முடியுமா. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என் புருஷம்மா பயங்கர குடியாரம்மா. குடிச்சு இருக்கிற அம்புட்டையும் அழிச்சிட்டேன். இதில் ஊரை சுற்றி கடை வேற. நாங்களே வாழ வழி இல்லாமல் தெம்ம சாகுறதுக்கு ரெடியாகி இருக்கோம். தயவு செய்து போம்மா. எந்த பிரச்சனைக்கும் சாவு தீர்வு இல்லைம்மா. உன்னையும் என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தான் இயேசு. உங்கள் கணவரை இந்த குடி பிரச்சனையிலிருந்து இயேசுவால் விடுவிக்க முடியுமா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை, கண்ணீர், கவலை எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாருமா. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தாம்மா. என் வாழ்க்கையை விடுமா, என் பிள்ளைக வாழ்க்கை மாறுமாமா. அவங்க எதிர்காலந்தாம்மா எப்படி இருக்குன்னு கவலையாக இருக்குமா. ஆமாம்மா, இந்த அக்கா சொல்கிற மாதிரியே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா. ஏசப்பா அவங்க தேவைகளெல்லாம் சந்திப்பாங்கம்மா. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குமா, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர் இயேசுவே நினைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது பிரகாரம் நீயும் உன் தம்பியும் ஆண்டவரை தேடுங்கம்மா. கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்குமா. இந்த இயேசு வந்தால் எல்லாம் மாறிடும்னு சொல்கிறீங்கல்லம்மா. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்னங்கம்மா பண்ணணும்? இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவாருமா. டாயம் அவர் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிச்சு உங்களை ஆசீர்வதிப்பாருமா. இயேசு உங்களை கைவிடவே மாட்டாருமா. அம்மா உங்களுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ணுறேம்மா. இயேசு உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பாருமா. உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார். நாங்கள் இப்போ ஜெபிக்கிறேன். சரிங்கம்மா, எனக்காண்டி வேண்டிக்கோங்கம்மா. பல்லவ பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, இந்த வேலையில் இந்த முனியமாக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் கணவருக்காக ஜெபிக்கிறோம். 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கணவரை குடிப்பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுவிக்க உம்மால் முடியும் ராஜா. நீங்கள் தான் குடிப்பழக்கத்திலிருந்து அந்த கணவனை விடுவித்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வைங்க. கடன் பிரச்சனை, பொருளாதார தேவையெல்லாம் சந்திங்க. அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. அந்த குடும்பத்திலே தேவைகளை சந்திங்க ராஜா. நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருமா. சரிங்கம்மா. சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்களாடா பூதப்பாண்டிய, பொண்டாட்டி முடியை பிடிச்சிக்கிட்டு ரோட்டை அளந்துக்கிட்டே போவான். இன்னைக்கு பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு நேராக நடந்து போகிறான்டா. குடின்னு குடிச்சு குடியாக கிடந்தான். ஒருவேளை அந்த இயேசு சாமி தான் அவனை மாற்றிட்டாரு போலையாடா. இப்போ நல்லா தான்டா இருக்கான் அவன். பூதப்பாண்டி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம்டா. இதுதானே மூக்கா, நான் அன்றைக்கே சொன்னேன். அவங்க வர்றதுனால இந்த கிராமத்துக்கே நல்லது நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லை. இப்போ பூதப்பாண்டி குடும்பத்துக்கு மாத்திரமா பூரா கிராமத்துக்குமே நல்லது நடந்திருக்கு. இவங்க தொடர்ந்து வந்தால் நம்ம கிராமத்துக்கே விடியல் வந்துடும்.